ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஃப்ளைட்டில் லேவட்ரி எப்படி இருக்கோ அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்க்கலாம். ஸோ முதல்ல போன உடனே நம்ம டோரில் வந்து ரெட் இருக்கா க்ரீன் இருக்கான்னு பார்க்கணும். க்ரீன் இருக்குன்னா நம்ம உள்ளே போயிட்டு டோரை வந்து சாத்தினோடனே வெளியே வந்து ரெட் லைட் எரிய ஆரம்பிச்சிடும். ஸோ வெளியே இருக்கவங்களுக்கு உள்ளே ஆக்குப்பைடுன்றது தெரிஞ்சிடும். ஸோ முன்னாடி ஒரு பெரிய மிரர் இருக்கும். மிரருக்கு கீழே ஒரு வாஷ் பேஷன் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சைடில் வந்து ஹேண்ட் சானிடைசர் இருக்கும். எல்லா கைண்ட் ஆஃப் டிஷ்யூ இருக்கும். ஃபேஷியல் டிஷ்யூ, ஹேண்ட் டிஷ்யூ, டாய்லெட் டிஷ்யூ எல்லாமே இருக்கும். அந்த க்ளாசெட் மேலே போடுற சீட் கவர் கூட இருக்கும். ஏன்னா நூற்றுக்கணக்கான பேர் யூஸ் பண்ணுறாங்கன்றதுனால ஹைஜீனிக் பர்பஸ்க்காக நம்ம அதுலேருந்து ஒன்று எடுத்து போட்டு நம்ம உட்கார்றதுக்கு முன்னாடி நம்ம அந்த டாய்லெட் சீட் கவர் டிஷ்யூ கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பேபி டயப்பர் சேஞ்ச் பண்ணுற ஸ்டேஷனுங்க. ஸோ இதை இப்படி புல் பண்ணி யூஸ் பண்ணணும். சைடில் கப் இருக்கும். அதை எடுத்து நம்ம வந்து ப்ரஷ் பண்ணுறதுக்கோ இல்லை கார்கிள் பண்ணுறதுக்கோ யூஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வச்சிடணும். நமக்கு வாமிட் வந்ததுன்னா எடுக்கிறதுக்காக பிளாஸ்டிக் கவரும் வச்சுருப்பாங்கங்க. ஸோ லாங் ட்ராவல் போகிறவங்களுக்கு ப்ரஷ்ஷு, காம்பு எல்லாமே கூட ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. நம்ம யூஸ் பண்ணுற டிஷ்யூ பேப்பரை இந்த மாதிரி புஷ் பண்ணி உள்ளே போடணுங்க. ஸோ இது சென்சார் கிடையாது, கையில் தான் ஆப்ரேட் பண்ணி ஆகணும். டேப்பில் வந்து ஹாட் வாட்டர், கோல்டு வாட்டர் ரெண்டுமே இருக்கும். ரெட் கலர் வந்து ஹாட் வாட்டருக்கும், ப்ளூ கலர் வந்து கோல்டு வாட்டருக்கும் இருக்கும். இந்த மாதிரி கப் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இதை வந்து நம்ம ஃப்ளஷ் பண்ணுற இடத்துல போடக்கூடாது. டாய்லெட்டில் ஸ்ட்ரிக்டாக வந்து ஸ்மோக் பண்ணக்கூடாதுங்க. ஸோ அப்படி பண்ணால் வந்து சென்சார் லைட் எரிய ஆரம்பிச்சிடும். டாய்லெட்டில் ஏசி அட்ஜஸ்ட் பண்ணுற ஃபெசிலிட்டியும் இருக்குங்க. இந்த மாதிரி டிஷ்யூஸ் எதுவும் காலி ஆகிடுச்சுன்னா சைடில் கேபினில் இருக்கும், நம்ம எடுத்து ரீஃபில் பண்ணிக்கலாம். நமக்கு ஏதாவது எமர்ஜென்சி ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொன்னால் க்ரூ மெம்பருக்கு வந்து உள்ளே வந்து ஸ்விட்ச் இருக்குங்க. அதை ப்ரெஸ் பண்ணி நம்ம அவங்கள கூப்பிடலாம். நம்ம டாய்லெட் யூஸ் பண்ணி நம்ம ஃப்ரெஷ் பண்ணதுக்கப்புறம் தண்ணி வராதுங்க, வேக்கும் தான் வரும். ஸோ அதை பார்த்து நம்ம பயந்துட வேண்டியதில்லை. ஸோ ஃப்ளைட்டில் லேவட்ரின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சின்ன சைஸாக தான் இருக்கும். அதாவது ஒரே ஒருத்தர் தான் நிற்க முடியும். அனௌன்ஸ்மெண்ட் அப்போவே சொல்லிவிடுவாங்க, ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகும்போதும் லேண்ட் ஆகும்போதும் நம்ம வந்து லேவட்ரியை யூஸ் பண்ணவே முடியாதுங்க. உங்கள் வீட்டில் யாராவது வயசானவங்க ட்ராவல் பண்ண போகிறாங்க, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ட்ராவல் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லேவட்ரியை நம்மளும் க்ளீனாக வச்சுக்குவோம், அடுத்தவங்களுக்கும் க்ளீனாக விட்டு போவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.